Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 10 கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸில் ஆக்டிவிட்டி கொஸ்டின்ஸு அதோட ஆன்சர்ஸும். இதுக்கு முன்னாடி லெசனில் இருக்கிறத டீப்பாக பார்த்தாச்சு. 2 வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாமே ஆக்டிவிட்டி கொஸ்டின்ஸ், மொத்தம் 11 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதோட அப்சர்வேஷன், ஈக்குவேஷன்ஸ் அண்ட் த எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே பார்க்கலாம். So first activity பார்த்தோன்னா burning of magnesium ribbon in air. ஸோ இதில் கொடுத்துருக்கிற இந்த டீட்டெயிலான ஆக்டிவிட்டியை தான் நான் இந்த இடத்துல அப்சர்வேஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நமக்கு இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுத தெரியணும், அப்புறம் இந்த எக்ஸ்பிளனேஷன் எழுத தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷனில் பார்த்தோன்னா when magnesium ribbon is burnt, it burns with a bright white flame. After burning, it leaves behind a white powdery ash in the watch glass. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்சராக எக்ஸாமில் எழுத போடும். ஸோ ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா மெக்னீஷியம் in the presence of oxygen it gives magnesium oxide. ஸோ இது பார்த்தோன்னா it is a combination reaction where magnesium reacts with oxygen to form magnesium oxide. அந்த ஆஷ் வந்துச்சு இல்லையா, அது தான் மெக்னீஷியம் ஆக்சைடு. இது ஒரு பேசிக் ஆக்சைடு, அவ்வளோதான். இது மட்டும் எழுதினாவே போதும். அடுத்து செகண்ட் ஆக்டிவிட்டி லெட் நைட்ரேட் அண்ட் பொட்டாசியம் அயோடைட் எழுது. First observation, when potassium iodide solution is added to the lead nitrate solution, a bright yellow precipitate is formed. ஸோ இதோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோன்னா PbNO3. இது ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். ஸோ PbNO3 twice plus 2Ki பொட்டாசியம் அயோடைட் லெட் அயோடைட் ப்ளஸ் பொட்டாசியம் நைட்ரேட் கொடுக்குது. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா இட் இஸ் அ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ த லெட் அயோடைட் ஃபார்ம்ட் ஹியர் this is an insoluble yellow precipitate, and the potassium nitrate it remains in the solution. It is also called as a precipitation reaction. Okay, next we can move on to the third activity. So இது zinc and dilute sulfuric acid. So என்ன observation, when dilute hydrochloric acid or sulfuric acid is added to the zinc granules, bubbles are seen around the zinc. Gases evolve. On touching the flask or the test tube, it feels warm. So what is the correct explanation for this is, it is a chemical reaction between zinc and dilute acids producing hydrogen gas. So zinc oda hydrochloric acid react பண்ணும்போது zinc chloride form ஆகுது, plus hydrogen gas evolve ஆகுது. zinc plus sulfuric acid oda react பண்ணும்போது zinc sulfate plus hydrogen gas evolve ஆகுது. So it is a chemical reaction between the zinc and dilute acids producing the hydrogen gas. It is an exothermic reaction. Exo-nale heat release ஆகுது. It causes a rise in temperature. The bubbles that are formed is due to the evolution of the hydrogen gas. ஓகேங்களா? இப்போ next activity 1.4. Formation of the slaked lime by the reaction of calcium oxide with water. So when water is added to the calcium oxide, it is also called as quicklime. A hissing sound is heard. A white slaked suspension is formed. On touching the beaker, it feels hot. So இதோட chemical equation பார்த்தோன்னா calcium oxide plus water, it gives calcium hydroxide plus heat. So heat வெளியே வந்துச்சுனாலே அது ஒரு exothermic reaction. ஸோ கால்சியம் ஆக்சைடு வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது ஸ்லேக்டு லைம் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் பீக்கரும் ஹாட்டாக இருக்குன்னா ஹீட் ரிலீஸ் ஆகிறனால. ஸோ இதுதான் ஆக்டிவிட்டி 1.4. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1.5, ஹீட்டிங் ஆஃப் த ஃபெரஸ் சல்ஃபேட். ஸோ பிஃபோர் ஹீட்டிங், இதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் green கலராக இருக்குது. ஆஃப்டர் ஹீட்டிங் த கிறிஸ்டல்ஸ் ஃபர்ஸ்ட் டர்ன் ஒயிட் as a water of crystallization is lost. On further heating they turn brown and emit a smell of burning sulfur like rotten eggs. ஸோ இதுதான் அப்சர்வேஷன். ஸோ இதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் ஆன் ஹீட்டிங் it gives ferric oxide plus sulfur dioxide plus sulfur trioxide. ஸோ இது பார்த்தோன்னா it is a thermal decomposition reaction. thermalனாலே heat. On heating, it loses the water molecules and forms a
ஒயிட் கிறிஸ்டல்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது அது வந்து ஒரு ப்ரௌன் கலர் காம்பவுண்டாக மாறுது. அதுக்கப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடும் தான் அந்த பஞ்சன் ஸ்மெல்லுக்கு காரணம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1.6 ஹீட்டிங் ஆஃப் லெட் நைட்ரேட் அண்ட் எமிஷன் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ அப்சர்வேஷனில் பார்த்தோன்னா, ஆன் ஹீட்டிங் லெட் நைட்ரேட் இட் ஸ்டார்ட்ஸ் டு டீகம்போஸ், ப்ரௌன் கேஸ் இஸ் ரிலீஸ்டு, yellow residue is left behind in the boiling tube. ஸோ இதுதான் இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன். லெட் நைட்ரேட் ஆன் ஹீட்டிங் 2 PbO + 4 நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் எவால்வ் ஆகுது. ஸோ இதுவும் பார்த்தோன்னா தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் தான். ஸோ லெட் நைட்ரேட்டை வந்து லெட் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. இதுதான் எல்லோ கலர் ப்ரிசிபிடேட் ஆகுது. நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ரௌன் கேஸாக எவால்வ் ஆகுது. ஆக்சிஜன் கலர்லெஸ் கேஸாக எவால்வ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து வந்து 1.7 எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ பபிள்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆன் த எலக்ட்ரோட்ஸ் ஆஃப்டர் ஸ்விட்சிங் ஆன் த கரண்ட். ஸோ இதில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நமக்கு இங்கே என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நான் இதில் வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ த வால்யூம் ஆஃப் த கேஸ் கலெக்டட் இன் different in the two test tubes. One test tube collects twice the volume of the gas as the other. When a burning candle is brought near the gas, in one test tube the gas burns with a pop sound. In the other the candle glows brighter. ஸோ இதுதான் அப்சர்வேஷன். ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்றத தான் நமக்கு ஆன்சராக எக்ஸாம்பிள் எழுதணும். ஸோ இது கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா, வாட்டரை வந்து எலக்ட்ராலிசிஸ் நடக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனாக வந்து பிரியுது. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் பிரேக்ஸ் டவுன் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸஸ். The gas that burns with a pop sound வந்து hydrogen. The gas that supports the combustion and makes the flame brighter வந்து it is oxygen. Since water has 2 parts of hydrogen and 1 part of oxygen, the volume of the hydrogen is collected is twice that of oxygen. ஸோ ஒரு இதில் வந்து ரெண்டுதே எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு இங்கே நம்ம பார்த்துருப்போம் ஒரு டெஸ்ட் டியூப்பில். இன்னொரு இதில் வந்து ட்வைஸ் த வால்யூம்னு சொல்லியிருக்கிறது இந்த இடத்துல ஹைட்ரஜனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த ஆக்டிவிட்டி வந்து 1.8 சில்வர் குளோரைடு வந்து ஒயிட் கலராக இருக்குது. ஆஃப்டர் எக்ஸ்போஷர் டு த சன்லைட் இட் டர்ன்ஸ் கிரே. ஸோ இதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா AgCl in the presence of heat Ag + Cl. ஸோ சில்வராகவும் குளோரினாகவும் பிரியுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளனேஷன் இட் இஸ் அ ஃபோட்டோகெமிக்கல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இன் சன்லைட்டில் படும்போது சில்வர் குளோரைடு இட் பிரேக்ஸ் டவுன் இன்டு சில்வர் அண்ட் குளோரின் கேஸ். த க்ரீன் கலர் அப்பியர்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் த மெட்டாலிக் சில்வர். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1.9. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அயன் நெயில்ஸ் டிப்ட் இன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். அடுத்து அயன் நெயில்ஸ் அண்ட் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கம்பேர்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதில் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, த ப்ளூ கலர் ஆஃப் த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இன் த டெஸ்ட் டியூப் B பிகம்ஸ் ஃபெயிண்டர் கம்பேர்ட் டு த டெஸ்ட் டியூப் A. ஸோ ப்ளூ கலர் வந்து அப்படியே கலர் குறைச்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து த அயன் நெயில்ஸ் கெப்ட் இன் த டெஸ்ட் டியூப் B கெட்ஸ் அ ரெட்டிஷ் ப்ரௌன் கோட்டிங். The iron nail kept inside remains unchanged. ஸோ அது கலர் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஜென்ரேட் ஆகுது. அயன் நெயில் கெப்ட் இன்சைட் வந்து இட்ஸ் ரிமைன் அன்சேஞ்சு. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் கெமிக்கல் ஈக்குவேஷன். அயன் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட்டில் ஃபெரஸ் சல்ஃபேட்டாக மாறுது, காப்பர் இருக்குது. இது வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்குன்னு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். So iron is a more reactive than copper, so it displaces copper from the copper sulfate solution. The displaced copper it gets deposited on the iron nails, giving them a reddish brown coating. So copper வந்து அந்த நெயிலில் போய் டெபாசிட் ஆகிறனால தான் அது ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கோட்டிங்காக ஃபார்ம் ஆகுது. Due to the removal of copper from the solution, the blue color of the copper sulfate it fades. So copper வெளியே போகிறனால ப்ளூ கலரும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1.10 formation of the barium sulfate and sodium chloride. When sodium sulfate solution is mixed with the barium chloride solution, a white precipitate is formed.
ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் double displacement reaction. So Na2SO4 plus BaCl2 gives BaSO4 plus 2NaCl. So இந்த மாதிரி டவுன் ஆரோனாலே precipitate நான் ஆல்ரெடி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். So explanation பார்த்தோன்னா this is a double displacement reaction. A white insoluble substance barium sulfate is formed as a precipitate. This type of reaction is called as precipitation reaction. ஓகேங்களா? அடுத்து final activity. On heating, the reddish brown copper powder turns black. Copper powder heat பண்ணும்போது black மாறுது. So அதோட equation வந்து Cu plus O2 gives 2CuO. So explanation பார்த்தோம்னா இது வந்து ஒரு combination reaction where copper reacts with oxygen in the air to form copper 2 oxide. So black coating வந்து copper oxide ஓட ஃபார்மேஷனால் நடக்குது. ஸோ இவ்வளோ தான் மொத்தம் இருக்கிற 11 ஆக்டிவிட்டீஸையுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கிடைக்கணுன்னா என்னோடய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்டெக்ஸ்ட் அண்ட் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. பை.